இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் கடற்கரை அருகே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு மையம் மற்றும் உணவு மையங்கள் கட்டப்பட்டு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடற்கரை பகுதிகள், மீனவ பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் சட்டவிரோத கூடாரமாக இருப்பதாகவும் இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சேனாபாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்ததும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அதனை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் அவ்வழியாக வந்த பொதுமக்களுக்கு போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பக்கத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போராட்ட காலத்திற்குள் பைக்குடன் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அவர்களை ஓட விரட்டி சரமாரியாக தாக்கினார்கள். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இதுல எங்களுடைய மண்ணு இதுல அடுத்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் இல்ல. அடுத்த இனத்தை சேர்ந்தவர்கள் யாருமே கடற்கரையில போட்டு விடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. அதை மீறி நீ என்ன பண்ற, மெரினா பீச்னு சொல்லிட்டு ஒண்ணு 30 கடை டென்ட் எடுத்துட்டு 10 போட்டுக்கு நீ இப்ப பர்மிஷன் வாங்கிக்கிற. நீ என்ன பண்ற, அங்க இருக்கிற மாங்குரோத்து காடெல்லாம் வெட்டிட்டு அந்த ஆற்றினுடைய பகுதி வரைக்கும் கொண்டு வந்துட்ட. அப்போ அங்க இருக்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன வருது? இதை பத்தி அரசாங்கம் ஏதாவது சிந்திக்குதா? அவன் பிஜேபி போஸ்ட் ஓட்டு பெரிய அவன் மெண்டக்காயவன், அவனுக்கோசம் நீங்க எல்லாமே செய்வீங்களா? ஒரு 4 நபர்கள் கடந்த ஆட்சியில காங்கிரஸ், இந்த ஆட்சியில பிஜேபின்னு சொல்லிட்டு சட்டையை மாத்திரான், வேட்டியை மாத்திரான். அவனுடைய சட்டவிரோத அத்தனை செயல்களுக்கும் இந்த அரசாங்கம் துணை போது. எங்களுடைய மீனவர்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, அந்த 10 ஆண்டு கால டெண்டரை ரத்து செய்யணும். மீனவர்களே சங்கம் இருக்குது. புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞருக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டியது அரசும், அதற்கான இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகம் வேலைவாய்ப்பு உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும் அமைந்துள்ள தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞருக்கு 90% வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி திமுக மற்றும் தோமுச சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தோமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உட்பட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்தார். எல்லாரும் தங்களை வருத்தின்னு இந்த மக்களுக்காக தொழிலாளிக்காக நேரம் செஞ்சு பார்க்காம அதை விட நீ கொடுக்குற
நோட்டீஸ் வந்து எங்க தொழிற்சங்கம் வந்துருது, எங்க தொழிற்சங்க தலைவர் வந்துடுறாங்க. ஆனா அந்த முதலாளி வர மாட்டான். வராம ஒரு லட்சம் கொடுத்தாங்க ஊழியருங்க, என்னால வர முடியாது. அதை பரிசீலனை அமைக்கலாம். அந்த லேபர் ஆஃபீஸர் ஒரு தடவை பரிசீலனை அமைக்கலாம், 2 தடவை பரிசீலனை, 3 வருஷமா பரிசீலனை அமைக்கலாம். இது வரைக்கும் அவன் ஆஃபீஸ் வர மாட்டான். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இன்னைக்கு வந்து இருக்குது. வெங்கடேசன் வந்து இருக்கின்ற கம்பெனிகளுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகி தொழிலாளிக்கு எதிராக அந்த கம்பெனிகளுக்கு ஆதரவாக கையூட்டு பெற்றுக்கொண்டு இதில் ரெக்கார்ட் பண்றாங்க. கையூட்டு பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு பேருக்காக அதிகாரியா இருக்காரு, அவரை கண்டிக்கிற ஆபீசர் கிடையாது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் மீது சைபர் கிரைம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். அதற்கு பயந்து அவர் 5.60 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதே போல பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்கு. இவர் மர்ம நபரிடம் 75,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் தெய்வகுமார். தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறினார். கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் 40,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சிவனேஸ்வரன் 28,000, முத்துக்குமார் 17,000, ஸ்ரீதர் 16,000 என மர்ம கும்பலிடம் பணம் அனுப்பி ஏமாந்தனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடற்கரை ஆற்றங்கரையோரம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் குழுவின் உறுப்பினர் செயலர் சீனிவாசன் ராவ், மேலாண்மை அதிகாரி ஜெயக்குமார் உள்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் கடற்கரையில் இருந்து சுமார் 500 மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவும் விதிமீறல் இருந்தால் அவற்றை அகற்றவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும், கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணமாகும். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமம்பகத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டண தொகை மட்டுமே பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகள் அப்படி செய்யாமல் கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்வதற்கான முழு கட்டணத்தையும் கேட்டு நடத்தினர் அடாவடி செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கவர்னர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றன. இந்த நிலையில் இன்று காலை கிருமம்பக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் கிருமம்பக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பேருந்துகள் நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பஸ்ஸில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்கு உண்டான பணம் கொடுங்கள், நடத்துனர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டால் போலீசாருக்கு தெரியப்படுத்துங்கள், சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்தார். என்ன தொடர்ச்சியா வரும், அது நம்பர் தொடர்ச்சியாக தான் வரும். நீங்க வந்து நம்பர் தொடர்ச்சியாக தான் வரும். இதுல என்ன ஒரு போராட்டம் எழுதணும்ல, அப்படியே 20 ரூபா அவர் நீ என்ன போறோம் அவங்களுக்கு என்ன டிக்கெட்டா. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் இருந்து மாலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 ரோடு சிக்னலில் திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது.
இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி மிலாடி நபியை ஒட்டி அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மிலாடி நபி தினத்தன்று மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவிடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரும் 17ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது. அன்று புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், சில்லறை மதுக்கடைகள் மற்றும் பார்கள், ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மீறி இயங்கினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.